ஹரே ஸ்ரீ குருபவனபுரபதே பாஹி மாம் பாஹி. தசகம் 97, 8வது ஸ்லோகம். திருஷ்ட்வா த்வாம் ஹ்ருஷ்டரோமா த்வரிதமபிகதः ஸ்ப்ரஷ்டு காமோ முனீந்திரः ஸ்வாசேனாந்தர்நிவிஷ்டः புனரிஹ சகலம் திருஷ்டவான் விஷ்டபௌகம் பூயோபி ஸ்வாசவாதைர் பகிரனுபதிதோ வீக்ஷிதஸ்த்வத்கடாக்ஷைः மோதாதாஸ்லேஷ்டு காமஸ் त्वयि पिहिततनौ स्वाश्रमे प्राग्वदासीत्. दृष्ट्वा त्वां हृष्टरोमा त्वरितम् अभिगतः स्प्रष्टु कामः मुनीन्द्रः श्वासेन अन्तः निविष्टः पुनः इह सकलं दृष्टवान् विष्टप ओघं भूयः अपि श्वासवातैः बहिः अनुपतितः वीक्षितः त्वत्कटाक्षैः मोदात् आश्लेष्टु कामः त्वयि पिहिततनौ स्व आश्रमे प्राक्वत् आसीत्. முனீந்திரः மாமுனிவர் துவாம் திருஷ்ட்வா உன்னை கண்டு ஹ்ருஷ்டரோமா ஆனந்தத்தால் மெய்சிலிர்த்து ஸ்ப்ரஷ்டு காமஹா உன்னை தீண்டும் ஆசையுடன் துவரிதம் வேகமாக அபிகதஹ அருகில் நெருங்கியவராய் சுவாசேன உன் மூச்சு காற்றுடன் அந்தஹ உன் உள்ளே நிவிஷ்டக இழுக்கப்பட்டு புனக இக மேலும் அங்கே உன் திருவயிற்றினுள் விஷ்டப ஓகம் சகலம் உலகங்கள் யாவற்றையும் திருஷ்டவான் கண்டார். பூயஹாபி மீண்டும் சுவாச வாத்தைகி மூச்சு காற்றுடன் பகிஹி வெளியே அனுபதிதா வந்து வீழ்ந்த அவர் தொத்கடாக்ஷைஹி உனது கடைக்கண் நோக்குகளால் வீக்ஷிதா பார்க்கப்பட்டவராய் மோதாத்து பெருமகிழ்ச்சியுடன் ஆஸ்லேஷ்டு காமஹா உன்னை வாரி அணைக்க விரும்பியவராய் இருக்க துவயி நீ பிஹிததனௌ திருமேனியை மறைத்துவிட்ட போது ஸ்வ ஆசிரமே தமது ஆசிரமத்தில் பிராக்வத் ஆசீத் முன்போலவே இருந்தார். உம்மை தரிசித்து மயிர் சிலிர்த்து விரைந்து அம்முனீந்திரர் உம்மை தொட விரும்பி நெருங்கிய பொழுது உமது மூச்சுக்காற்றால் கவரப்பட்டு உள்ளே சென்று அங்கும் உலக அனைத்தையும் பார்த்தார். மறுபடியும் மூச்சுக்காற்றால் வெளியே தள்ளப்பட்டு உமது கடைக்கண்ணால் நோக்கப்பட்டு மகிழ்ச்சி பொங்கி உம்மை தழுவிக்கொள்ள ஆசைப்பட்ட பொழுது நீர் உமது வடிவை மறைத்து கொள்ளவே அவர் முன்போலவே ஆசிரமத்தில் தாம் இருக்க கண்டார்.